திருப்பத்தூர் அருகே அரசு பள்ளியில் சத்துணவு வாங்க சென்ற மாணவனை சாதியை சொல்லி திட்டியதாக சத்துணவு பெண் ஊழியர் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவனுக்கு நேர்ந்த சாதிய கொடுமையின் பின்னணி என்ன? யார் உன்னை திட்டினது? அது அவங்க சத்துணவு இது எழுதுறாங்களே கணக்கு, அவங்க திட்டினாங்க. வந்து 2 மூட்டை மாவு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மைக்குப்பம் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர். சம்பவத்தன்று பள்ளியில் வழங்கப்பட்ட சத்துணவை 7ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் வாங்கி சாப்பிட்டுள்ளார். அப்போது ஏற்கனவே வழங்கிய ஒரு முட்டையை சாப்பிட்ட மாணவன் மீதியான முட்டைகளை மற்ற மாணவர்களுக்கு வாங்கும்போது தனக்கு ஒன்று வேண்டுமென கேட்டுள்ளார். அப்போது சத்துணவு அமைப்பாளர் பத்மினி அந்த மாணவனின் சாதி பெயரை சொல்லி பேசியதுடன், இவனுகளே இப்படித்தான் எப்பா பாரு 2 முட்டைன்னு கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க என அம்மாணவனின் முகம் சுழிக்கும்படி பேசியதாக கூறப்படுகிறது. சத்துணவுல முட்டை கட்டதுக்கு ஏங்க சாதி பேரை சொல்லி பேசணும் என மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவர் கண்ணீருடன் தனது உறவினரிடம் கூறியுள்ளார். படிக்கும் பையனிடம் சாதி பெயரை சொல்லி பேசியது ஏன் என மாணவரின் உறவினர்கள் பத்மினியிடம் கேட்க, அப்படிதாயா பேசுவேன், முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க போங்க என அவர் அலட்சியமாக பதிலளித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது. கேஸ்டர் பற்றி இழுத்தாங்க. முட்டை வாங்கிட்டு அந்த பக்கம் அங்கே போகும்போது பசங்க வந்து 2 முட்டை வாங்குறாங்க அந்த மாதிரி இருந்தாங்க. அடுத்தது இனாத்துக்குள்ள சொன்னேன், எல்லாம் கேட்டும் போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்கண்ணா அப்படின்னு எங்கள் அண்ணன்கிட்ட போய் சொன்னேன். அதனால் சரியா வரேன் அப்படின்னு போய் கூட்டினேன். அடுத்தது இனாத்துக்குள்ள எல்லோரும் கூட்டினாரா, இன்னொரு முறை கூட்டின்னு வந்தேன்னா அவள் தான் அப்படின்னாங்க. அடுத்து திட்டினாங்க, நான் பயப்படல. அப்புறம் திரும்பி திட்டுறாங்க இல்லையா அப்படின்னு திட்டினோடனே சரி வா நான் பார்த்துக்கிறேன் வாடா அப்படின்ட்டாரு. சரி நானும் கம்முன்னு போயிட்டேன். யார் உன்னை திட்டினது? அது அவங்க சத்துணவு இது எழுதுறாங்களே கணக்கு, அவங்க திட்டினாங்க. இந்த மாதிரி வந்து 2 மூட்டை மாவு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இச்சம்பவம் குறித்து சத்துணவு ஊழியர் பத்மினியிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களையும் அவர் மிரட்டும் துணியில் பேசியதாக கூறப்படுகிறது. அரசியல்ல எனக்கு அடி ஆள வரைக்கும் தெரியும், என்னை ஏதாவது இது பண்ணிக்கிட்டீங்க அவ்வளவுதான் என்கின்ற எச்சரிக்கும் தோரணையில் பேசியதாக பத்மினி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. படிக்கும் மாணவர்களை சாதி பெயரை சொல்லி பேசுவது சத்துணவு ஊழியர் பத்மினிக்கு இது முதல் முறை அல்ல. பல முறை மாணவர்களை காயப்படுத்தும் நோக்கில் நடந்து கொண்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து பள்ளி கல்வித்துறை உரிய விசாரணை நடத்தி பத்மினி மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மாணவரின் குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர்.